ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெத்திலி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/2 kg நெத்திலி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெத்திலி மீன் குழம்புன்றல எல்லா மீனுக்குமே இந்த ஸ்டைலில் குழம்பு பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு எலுமிச்சை பழத்தை விட ஒரு பெரிய சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அது கூட 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. சட்டியில் செஞ்சால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ் ஸ்டைலில் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதால் நான் சட்டி தான் யூஸ் பண்ணுறது மீன் குழம்புக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இப்போது வடகம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதால் நான் ஒரு தேவையான அளவு வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண அப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம். ஒரு 15 பல் பூண்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இடித்து அந்த வடகத்தோடு நம்ம சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அந்த பூண்டை நல்லா வதக்கணும். வதக்கி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த வடகத்தோடு சேர்ந்து அந்த பூண்டும் நல்லா வதங்கி ஓரளவுக்கு நமக்கு பச்சை வாசனை போனதும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் சேர்ந்து ஆட் பண்ணால் அது ஒரு நல்ல ஃப்ளேவராக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதால் 2 டைப் ஆஃப் வெங்காயமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொன்னிறமாக அப்படியே வதக்கிட்டே வாங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடும். நார்மலாக வெங்காயம் வதங்கும்போது எந்த அளவுக்கு வதங்கணும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தக்காளியும் கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் குழையிற அளவுக்கு ஒரு 10 மிளகு அந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காரத்துக்கும் ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும். அதனால நான் மிளகை போட்டு ஆட் பண்ணி இப்போ அதை அப்படியே வதக்கிட்டுருக்கேன். வதக்குனதும் நம்ம அந்த வதங்குறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம். எலுமிச்சை சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் புளியும் ஒரு 2 தக்காளியும் கரைச்சிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு காரம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த புளிக்கும் அந்த காரத்துக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் புளி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள்தூள் எடுத்துக்கிறோம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், சின்ன ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, லைட்டாக அது ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவைன்னா நான் அப்புறமா போட்டுப்பேன். அப்புறம் கொஞ்சம் அந்த மசாலா சூடேறுற அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். நான் எனக்கு அந்த சட்டியில் அளவு தெரிஞ்சதுனால அந்த அளவுக்கு எனக்கு தேவையான அளவு நான் குழம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலையை நம்ம கொஞ்சம் தூவி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தண்ணியாகவே இருக்கணும் குழம்பு. அப்போ தான் கொதிச்சு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், தட்டை எடுத்து நம்ம மூடி வச்சாச்சு. இப்போது அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். நடுவில் ஒரு கொதி வரும், அப்படியே ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நடுவில் கொதி வரும் நமக்கு. ஸோ அந்த குழம்பு நமக்கு ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு அப்படின்னு தெரியும். இந்த ஸ்டேஜில் நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த 1/2 kg நெத்திலி மீன் குழம்புன்றதுனால நெத்திலி வாங்கி வச்சுருக்கேன். 1/2 kg நெத்திலி எடுத்து போட்டுக்கிறேன். இது கூட மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ மாங்காய் இப்போ சீசன் அவைலபிள் இல்லைன்றதுனால நான் வெறும் நெத்திலி போட்டிருக்கேன். மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எல்லா நெத்திலி 1/2 kg நெத்திலி வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலக்கக்கூடாது, லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கணும். அந்த குழம்புக்குள்ளே எல்லா நெத்திலியும் போகிற மாதிரி கலந்து விட்டுட்டோம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ கொஞ்ச நாள் கொதித்ததும் நமக்கு நெத்திலி அப்படியே அழகாக பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. எண்ணெய் பிரிஞ்சு அழகாக இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதான். அதை வந்து அழகாக சர்வ் பண்ணுங்கள். சுட சுட குழஞ்ச சாதத்தோட நெத்திலி மீன் குழம்பு ஊற்றி கூட நான் வவ்வால் மீன் வறுத்து வச்சுருக்கேன். அதை வவ்வால் மீனும் சேர்த்து வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.